நம்ம வெஜிடபிள் சூப் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 4 வெள்ளைப்பூடை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, கொஞ்சம் கேரட்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் குடமிளகாய். இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க, இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முட்டைக்கோஸ், இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சூப் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இந்த காய் அப்போ தான் நல்லா வேகும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காய்கறி கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உடனே கிண்டிடுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனோன்னா கொஞ்சம் கட்டியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இனிமே கொஞ்சம் இதில் மல்லி இலையை போட்டுருவோம். கொஞ்சம் மல்லி இலை, அவ்வளோதான். வெஜிடபிள் சூப் ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.